விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு புத்தி சொன்னா என்ன சொல்றாங்க? எனக்கு தெரியும், நீ வேலையை பாருன்றாங்க. ஆமென். யாருக்கு புத்திமதி விசனமா இருக்கும்? கெட்டு போகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ எப்படி இருக்குமா? தேவ பலனாய் இருக்கும். ஆக பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்துல சில பட்டணங்களுக்கெல்லாம் போய் என்ன சொல்றாரு? ஜனங்களுக்கு விசுவாசத்தில் நிலைத்து, ரட்சிப்பில் நிலைத்து. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டியா? ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்டியா? அந்த ரட்சிப்புல நிலைத்துரு. நீ நினைக்கிறபடி இயேசுவை விட்டு தூரமா போறது, இயேசுவை விட்டு அந்நிய தெய்வத்தை நாடி போறது, இயேசுவை விட்டு விலகி போறது, சத்தியத்தை விட்டு விலகி போறது போகாத. கடைசி வரைக்கும் என்ன செய்? நிலைத்துரு என்று சொல்லி புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது என்ன சொல்லப்படுகிறது? புத்திமதிகள் சொல்லப்படுகிறது, ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது, சத்தியம் சொல்லப்படுகிறது. எல்லாம் கேட்க கேட்க தான் என்ன வரும்? நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். ஆமென். உலகத்துக்குள்ள போகும்போது உலகத்தார் எல்லாரும் விசுவாசிகள் இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களோட நம்ம பழகும் பொழுது, வேலை ஸ்தலத்துல வெளியே போக வர அக்கம்பரில் இருக்கும் போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க? நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி சில காரியங்களை சொல்லுவார்கள். வார வாரம் சர்ச்சுக்கு போகணுமா? நீ சம்பாதிக்கிற கொண்டு போய் அங்க கொடுக்கணுமா? எல்லாம் சொல்லுவாங்க. ஆமென். எங்களோட இன்னைக்கு ஒரு நாளைக்கு வா, நம்ம ஊர் சுத்த போவோம், பிக்னிக் போவோம், அங்க போவோம், இங்க கூப்பிடுவாங்க. அப்போ நாம என்ன சொல்லணும்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இங்கேயும் வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு தான் போவேன், ஆண்டவரை தான் ஆராதிப்பேன், இந்த மாதிரி உன்னுடைய சடங்குகள் சம்பிரதாயத்தில் என்னால கலந்து கொள்ள முடியாது, ஏன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அப்படி சொல்லணும். அது சொல்றதுக்கு தான் புத்திமதி தேவையா இருக்கிறது. அல்லேலூயா.